Hello my dear students, நான் Justice from Chem Solutions NEET Academy Trichy. Today's வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ ஐஐடி அட்வான்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் நடந்தது. ஸோ அதோட கொஸ்டின்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் பேப்பர் 1லேயும் சரி பேப்பர் 2லேயும் சரி இருக்கக்கூடிய ஆர்கானிக் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் அப்படி டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஐடி அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. எல்லாமே நல்லா திங்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பட் என்சிஆர்டி கான்செப்ட் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஐ மீன் நம்ம என்சிஆர்டி சிலபஸை எப்படி படிக்கணுன்றது இந்த ஐஐடி அட்வான்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். நம்ம நீட்டுக்கு என்சிஆர்டி சிலபஸ்னு சொல்கிறோம், எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அதை எப்படி படிக்கணுன்ற அந்த விதம் இருக்கு இல்லையா? அப்போ என்சிஆர்டி கான்செப்டை படிக்கிறோம், பட் அது எந்த அளவு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஐடியாஸ் நிறையாவே கிடைக்கும். ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம்லாம் இப்போ வந்து போக போக கொஞ்சம் நல்ல அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. பட் நம்ம எப்படி கேட்டாலுமே பண்ணிடலாம். கரெக்டான ப்ராப்பரான கோச்சிங் எடுத்தோம்னா பண்ணிடலாம். ஏன்னா கட் ஆஃப் அப்படின்றது இப்போ வந்து கொஸ்டின் வெரி டஃப்பாக இருக்குன்றப்ப எல்லாருக்குமே டஃப்பு தான். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ஸ்கோரே எடுக்கலாம். அதெல்லாம் ஈஸியானது தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, consider the depicted hydrogen in the hydrocarbon given below the most acidic hydrogen கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு மாலிகுல் ஆசிட்னா என்ன? ஃபஸ்ட்டு H+ கொடுத்த ஆசிட். H+ கொடுக்கணும் என்ன இருக்கணும்? ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமில் ஹைட்ரஜன் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ மெத்தனால் நம்ம ஆசிட் சொல்கிறோம், மெத்தனாலுமே ஆசிட் சொல்கிறோம், ஏன்னா ஓல H இருக்குது. ஃபீனாலுமே ஆசிட் சொல்கிறோம், ஓல H இருக்குது. ஆனால் இந்த ஃபீனால் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் மெத்தனால், ஃபீனால் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் மெத்தனால். ஏன்னா இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த பென்சீன் ரிங்கில் எலக்ட்ரான் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து, இந்த எலக்ட்ரான் இப்படி போச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இல்லையா? அப்போ இதுவும் சேர்ந்து சுற்றும். அப்போ அந்த பாண்டு பிரேக் ஆகும், H+ கொடுக்கும். பட் மெத்தனால் அப்படி நடக்காது. ஸோ மெத்தனாலை விட ஃபீனால் தான் ஸ்ட்ராங்கர் ஆசிட். கிளியராக இருக்கா? ஏன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட். அப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் அசிடிக் கேரக்டர் அதிகமாகுன்னு தெரியுது. ஸோ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிபிக்டட் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட் நிறையா போகும். இப்போ அந்த H+ இந்த பாண்ட் இருக்கு இல்லையா? இதை நம்ம இப்படி பிரேக் பண்ணுறோன்னா இது இப்படி போகும், இது இப்படி போகும், இது இப்படி போகும், ரெசனன்ஸ் போகுது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜனுமே நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இது இப்படி வரும், இது இப்படி போகும், இந்த அவ்வளோதான் ரெசனன்ஸ் போகுது. சரிங்களா? அது மாதிரி இந்த இதை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு இது இப்படி வரும், ஸோ இது இப்படி போகும், இது இப்படி போகும், ரெசனன்ஸ் எஃபெக்ட்லாம் இருக்க தான் செய்யுது. அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிகமானால் அசிடிக் கேரக்டர் அதிகமாகும். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நான் இதை எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ கொடுத்துருக்க இந்த டிபிக்டட் ஹைட்ரஜன் இதில் பாருங்கள், ரெசனன்ஸ் பாருங்கள், எப்படியெல்லாம் ரெசனன்ஸ் போகும்னு பாருங்கள். இந்த எலக்ட்ரான் இப்படி போகுது, ஏன்னா இது இப்படி போகுது, இது இப்படி வருது. இதுதான் இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசனன்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக இதுக்கு ரெசனன்ஸ் போட்டிங்கன்னா இது எப்படி வரும்? இந்த எலக்ட்ரான் இந்த பைபான் இங்கே போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? CH2-, இங்கே வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் 2 மெத்தில் இருக்குது. ஸோ இப்படி தான் இதோட ரெசனன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இதில் ரெசனன்ஸ் நிறையாவே நடந்திருக்கு. பட் இதில் என்ன தான் நீங்கள் ரெசனன்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள், 2வது எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது. இப்போ இதுவுமே ரெசனன்ஸ் போகும் பாருங்கள். எப்படி போகும்? இந்த இது இப்படி போகும், இது இப்படி வரும், இது இப்படி போகும். பாருங்கள், ரெசனன்ஸ் போயிட்டே இருக்குது, நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா மாலிகுல்லையுமே ரெசனன்ஸ் இருக்குது. பட் இப்போ நீங்கள் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையும் போது நிறைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையா? அதில் எது ஸ்டேபிள் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணுது, அரோமேட்டிக்காக மாறுது. இப்போ கொடுத்துருக்க அந்த காம்பவுண்டெல்லாம் உங்களுக்கு அரோமேட்டிக்கே கிடையாது, எதுவுமே அரோமேட்டிக் கிடையாது. புரியுங்களா? 4n+2 இந்த ரூல், சைக்ளிக், பிளேனார், ரெசனன்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் அரோமேட்டிக் கிடையாது. பட் ரெசனன்ஸ் போனதுக்கப்புறம் எந்த மாலிகுல் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது, அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் எதுலையா வருதா?
எதுலையாவது அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அந்த ரெசனன்ஸ் ஸ்பீடாக போகுது. அப்போ உங்களுக்கு பாண்டு பிரேக் ஆகுது, H+ கொடுக்குது. இதுதான் கான்செப்ட் சார். அந்த மாதிரி அரோமேட்டிக் அட்டைன் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எது சார் வரும்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் வரும் சார். அது எப்படி சார் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த எலக்ட்ரான் இப்படி பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம நார்மலாக இந்த ஃபீனாலுக்கெல்லாம் போடுவோம்ல ரெசோனன்ஸ், அது மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குது. இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, டபுள் பாண்டாக மாறி பாருங்கள். இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு, இந்த எலக்ட்ரான் இப்படி வருது. இப்போ பாருங்கள் இந்த மாலிகுல் அரோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. இதில் இது மாதிரி ஒரு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சரை வேறு எந்த ஸ்ட்ரக்சர் இது அட்டைன் பண்ணாது, இது அட்டைன் பண்ணாது, இது அட்டைன் பண்ணாது. ஸோ இந்த பாண்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் திஸ் மாலிகுல் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பிகாஸ் ஆஃப் அரோமேட்டிசிட்டி. திட்ஸ் ஒபே அரோமேட்டிக் சைக்ளிக் பிளேனார் ரெசோனன்ஸ். இந்த ரெசோனன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் சைக்ளோபென்டா டையினைல் அயன் தானே இது. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், திஸ் ஒன் தானே. இது அரோமேட்டிக் நீங்கள் படிக்கலையா, இது அரோமேட்டிக் தானே. சைக்ளிக் பிளேனார் ரெசனன்ஸ் ஒபே ஹக்கிள்ஸ் ரூல் 4n+2 ரூல். ஸோ இந்த அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணுறதுனால இந்த ஸ்டெபிலிட்டிக்காக இந்த பாண்டு ஸ்பீடாக பிரேக் ஆகி இந்த ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணும். அப்போ H+ ஈஸியாக கொடுக்கும். அப்போ திஸ் வில் பி அ ஆன்சர். கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே குட். ஸோ இதான் ஐடியா. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அரோமேட்டிக்கை வச்சு இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு இப்படி ஒரு டிபிக்டட் ஹைட்ரஜன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு மாலிகுல், இப்படி ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு இதில் எது வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிட்னு நாளைக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது H+ கொடுத்ததுக்கப்புறம் ஆசிட்னா H+ கொடுக்கும். H+ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரானை வாங்கிட்டு தானே கொடுக்கும். பாருங்கள் இது ஆன்டி அரோமேட்டிக்காக மாறுது. இது H+ கொடுத்ததுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு தானே கொடுக்கும். இது பாருங்கள் அரோமேட்டிக்காக மாறுது. அப்போ எது ஸ்ட்ராங்கர் ஆசிட்? திஸ் வில் பி அ ஸ்ட்ராங்கர் ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் போடுறாங்க. இதில் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போடும்போது அரோமேட்டிக் அப்படின்ற நான் போட்ட மாதிரி இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும். இதுதான் அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சரை அட்டைன் பண்ணும். வேறு எதுவுமே இந்த மாதிரி அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் வேறு எதுலேயும் வரவே வராது. இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இப்போ அரோமேட்டிக் அட்டைன் பண்ணால் ரொம்ப ஸ்டேபிள் அர்த்தம். ஆன்டி அரோமேட்டிக்னா ஹைலி அன்ஸ்டேபிள் இல்லையா? ஸோ இதான் ஐடியா. குட். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். The major products obtained from the reaction in list 2 are the reactants. For the named reactions mentioned in list 1, match each entry in list 1. சரியா? இப்போ இதில் பாருங்கள் with the appropriate entry in list 2 and choose the correct option. மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே லிஸ்ட் 1ல் உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கா? இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கா? ஸ்டீஃபன்ஸ் இருக்கா? சாண்ட்மேயர் இருக்கா? ஹாஃப்மேன் இருக்கா? கனிசாரோ இருக்கா? ஏதாவது இல்லாதது இருக்கா? பாருங்கள் என்சிஆர்டி கான்செப்ட் தான். பட் அந்த திங்கிங் வே ஆஃப் திங்கிங் தான் உங்களை டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறாங்க. கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போகிறாங்க. இது தான் பண்ணுறாங்க. நம்ம நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜேஇக்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுல தப்பே இல்லை. நம்ம சிலபஸில் அது என்ன லெவல் கொஸ்டினாக இருந்தால் நான் சால்வ் பண்ணி பார்க்கணும். சிலபஸில் இல்லாதது நம்ம படிக்க போகிறது இல்லை, தேவையில்லை. சிலபஸில் இருக்கிறத நீங்கள் எவ்வளோ ஹை லெவல் வேணால் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே குட். இப்போ இதில் உங்களுக்கு ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த மாதிரி டொலுவின் இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பென்சோயிக் ஆசிட், இந்த ரியேஜென்ட்ஸு, நைட்ரோபின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா இந்த 1 2 3 4ல் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கு எது அப்ளிகபிள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கு சயனைடு இருந்தால் தான் நடக்கும். வேறு எந்த மாலிகுல் எடுத்து நீங்கள் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது இல்லையா? அப்போ ஸ்டீஃபன்ஸ் மேட்ச் பண்ணணும்னா வாட் வி நீட் அ சயனைடு. சயனைடு இருந்தால் தான் ஸ்டீஃபன்ஸ் பண்ண முடியும். சாண்ட்மேயர் பண்ணணும்னா என்ன வேணும்? டயசோனியம் சால்ட் வேணும். பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்கணும். அரோமேட்டிக் டயசோனியம் சால்ட் இருந்தால் தான் வி கேன் டூ வாட்? சாண்ட்மேயர். ஹாஃப்மன் புரோமமைட் பண்ணணும்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. புரோமமைடு அமைடு வேணும். கேனிசாரோ ரியாக்ஷன் பண்ணணும்னா ஆல்டிகேட் வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, ஆல்டிகேட் இருக்கணும். பென்சால்டிகேட், ஃபார்மால்டிகேட் அந்த மாதிரி இருந்தால் கேனிசாரோ போகும். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷனுக்கு அப்ளிகபுளாக இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டாக இருக்கணும். அப்போ ஐ மீன் இதுக்கான ரியாக்டண்ட்டாக இருக்கணும் ப்ராடக்ட். இப்போ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். டொலுவின் எடுங்க. டொலுவின் நமக்கு தெரியும். இது என்ன ரியாக்ஷன் நமக்கு தெரியலையா? இட்டாட் ரியாக்ஷன். ஆல்டிகேட் கீட்டோனில் படிச்சிருக்கோம். இது என்சிஆர்டி கான்செப்ட் தான்.
CrO2 Cl2 CS2 வாட்டர் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகே, அப்போ பென்சால்டிஹைடு எந்த இங்கே கொடுத்துருக்க நேமிங் ரியாக்ஷனுக்கு எது பென்சால்டிஹைட் போகும்? கனிசாரோ போகுமா? முடிஞ்சு போச்சு. அப்போ கனிசாரோவுக்கு எஸ்ஸுக்கு 1, எஸ்ஸுக்கு 1 எந்த ஆப்ஷனில் இருக்குது? இந்த இதில் இருக்குது, இது ரெண்டும் இல்லை. எஸ்ஸுக்கு 1 இந்தா எஸ்ஸுக்கு 1 முடிஞ்சு. சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பாருங்கள். இப்போ செகண்ட் ஒன்று எடுங்க, பென்சோயிக் ஆசிட் எடுங்க. என்சிஆர்டியில் அத்தனை ரியாக்ஷன் என்சிஆர்டி புக்கில் இருக்குப்பா. பென்சோயிக் ஆசிட் PCl5 போடுங்க. PCl5 என்சிஆர்டியில் இந்த ரியாக்ஷன் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட்டில் பாருங்கள் இருக்கும். ஆசிட் குளோரைடு வரும். ஆசிட் குளோரைடு அமோனியா போட்டால் என்ன ஆகும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இது நியூக்ளியோஃபைல், இது எலக்ட்ரோஃபைல். இட்ஸ் a better leaving group. HCl போயிடும். ஸோ we can get what? பென்சமைடு. ஸோ பென்சமைடை எடுத்து P2O5. P4O10 is nothing but it's a dimer of P2O5. P2O5 படிச்சிருக்கோம் இல்லையா? is a powerful dehydrating agent. P2O5 is a powerful dehydrating agent. அப்போ வாட்டர் ரிமூவ் ஆகும். இந்த H2O. P4O10 is nothing but P2O5 ஓட டைமர் தான். வேற P2O5 தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு வாட்டர் வெளில போயினா சைனைடாக மாறிடும். இந்த பாருங்க, இந்த H2 இந்த ஓவும் போயிடும். அப்போ வாட்டர் வெளில போனால் வில் கெட் வாட்டர் சயனைடு. அப்போ கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இங்கே கொடுத்துருக்க ரியாக்ஷன் எதுக்கு அப்ளிகபிள் பாருங்கள்? ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கு சயனைடு. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த சயனோபென்சீன் கிடச்சிருக்கு. இந்த சயனோபென்சீன் எதுக்கு அப்ளிகபிள்? ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கு சயனோபென்சீன் அப்ளிகபிள். ஸோ அப்போ பீக்கு என்ன வரும்? 2. பீக்கு 2. இந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதான் ஐடியா. எல்லாமே என்சிஆர்டி. இப்போ நைட்ரோபென்சீனை அயன் HCl போட்டால் அனிலீனா மாறும். அனிலீனா HNO2 HCl போட்டு 273 கெல்வின் போட்டு மெயின்டைன் பண்ணோன்னா டைசோனியம் சால்ட் எதுக்கு அப்ளிகபிள்? சாண்ட்மேயர். முடிஞ்சு போச்சு. Q-க்கு 3 கரெக்டாக இருக்கு இல்லையா? அவ்வளோதான். ஹாஃப்மேன் புரோமைட் பாருங்கள். உங்களுக்கு இந்த டொலுவின் எடுங்க, Cl2 லைட் போடுங்க, என்ன வரும்? பென்சாயில் குளோரைடு H2O போட்டால் பாருங்கள். டொலுவின் எடுங்க, இந்த ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டொலுவின் Cl2 லைட் followed by வாட்டர். அப்போ உங்களுக்கு CH Cl வரும். Cl2 லைட் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கணும். இந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது புக்கில் இருக்குது, என்சிஆர்டி புக்கில் இருக்குது. 2 மோல் எடுத்துக்கணும். அப்போ now we can do what? ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பென்சீன் CH OH. இந்த ஜெமினல் டயால் வரும். இந்த ஜெமினல் டயால் ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ வி கெட் வாட்? பென்சால்டிஹைட் கிடைக்கும். சரியா? பென்சால்டிஹைடு டாலரன்ஸ் ரியேஜன் போட்டால் என்ன கிடைக்கும்? டாலரன்ஸ் ரியேஜன் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். டாலரன்ஸ் ரியேஜன் போட்டால் பென்சோயிக் ஆசிட் ஆல்டிஹைடு ஆசிடாக மாற்றும். ஃபெல்லிங்ஸ் தான் பென்சால்டிஹைடில் ரியாக்ட் ஆகாது. ஃபெல்லிங்ஸ் தான் அரோமேட்டிக் ஆல்டிஹைடில் ரியாக்ட் ஆகாது. டாலரன்ஸ் எல்லாத்துலேயுமே ஆல்டிஹைடு இருந்தாவே டாலரன்ஸ் ஆன்சர் பண்ணும். பென்சோயிக் ஆசிடை எடுத்து SOCl2 போட்டால் பென்சாயில் குளோரைட். SOCl2 இஸ் அ பெட்டர் ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட் இல்லையா? லைக் PCl5 மாதிரி தானே. அப்போ COCl வரும். COCl அமோனியா போட்டால் என்ன கிடைக்கும்? அமைடு வந்துருச்சு பாருங்கள். ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் வாட்? அமைடு எந்த ரியாக்ஷனுக்கு அப்ளிகபிள்? ஹாஃப்மேன் புரோமைட். இப்போ கரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இது வந்து IIT அட்வான்ஸ் கொஸ்டின் தான். பட் பியூர் NCERT தான் பாருங்கள். எல்லாமே NCERT. திங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஈஸியாக போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன அவங்க ஐடியாவுக்கு வர்றாங்கன்றதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஃபார் த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் கிவன் பிலோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரியாக்ஷன் சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து இந்த தான் சைக்ளோஹெக்சீன் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. HBr
இது என்ன ரியாக்ஷன் நமக்கு தெரியும், மார்கோனிகாஃப் ரியாக்ஷன். என்ன ஆகும், பை எலக்ட்ரான் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகும், மேலே அல்லது கீழே போய் H ப்ளஸை பிக்கப் பண்ணும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னு படிப்போம். மைக்ரேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் பிக்கப் தி அட்டாக்கிங் ரியேஜன். இது என்ன எஃபெக்ட், இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட். ரியேஜன் போட்டால் நடக்கும், மல்டிபிள் பாண்ட்ஸில் இந்த இது நடக்கும். ரெசனன்ஸ் எஃபெக்ட்லாம் பெர்மனெண்ட்டாக நடக்கும், ஹைப்பர் கான்ஜுகேஷன்லாம் பெர்மனெண்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்லாம் பெர்மனெண்ட் எஃபெக்ட். இது வந்து டெம்பரவரி எஃபெக்ட். எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்லேயே டெம்பரவரி எஃபெக்ட்னா இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். மார்கோனிகாஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், மைக்ரேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் அண்ட் பிக்கப் தி அட்டாக்கிங் ரியேஜன். H ப்ளஸை பிக்கப் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், கார்போ, இந்த பை எலக்ட்ரான் மேலே போய் H ப்ளஸை வாங்கிடும், கார்போ கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இஸ் அ மார்கோனிகாஃப் அடிஷன் தான். Br மைனஸ் போய் இங்கே ரியாக்ட் ஆகும். இஸ் அ மார்கோனிகாஃப் அடிஷன். ஸோ திஸ் இஸ் வாட் P. இதுதான் P. P-யை ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் பண்ணுறோம். ஃபிங்கல்ஸ்டைன்னா நமக்கு தெரியும், NaI. ஃபிங்கல்ஸ்டைனுக்கு ரியேஜன் என்ன, NaI. அயோடோ காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபிங்கல்ஸ்டைன். இஸ் SN2 ரியாக்ஷன் தான். ஃபிங்கல்ஸ்டைன் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பியூர் SN2 தான். அப்போ இங்கே அயோடின் வந்துடும், அவ்வளோதான். இந்த I மைனஸ் போய் இங்கே அட்டாக் பண்ணும், Br வெளில போயிடும். இது வந்து என்னது, Q. இது வந்து Q. இதே P-யை எடுத்து ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்னா AgF, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் SFன்னு போட்டுக்கிறேன், AgF தான் ரியேஜன். இது ஃப்ளூரோ காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான். ஃப்ளூரின் வந்துடும். இதை PQ, இது என்னது R. இது P, அது Q, இது R. இப்போ 3 காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் கிவன் பிலோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர். எது நிறையா இருக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம், சரிங்களா. அதான் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் கூட இருக்கலாம். பாருங்கள், in options the X is any atom other than carbon and hydrogen and it is a different PQR கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது இந்த எக்ஸுங்கிறது கார்பன் ஹைட்ரஜன் தவிர மற்ற, அப்போ யார், ஹாலஜன் தான். எக்ஸுங்கிறது ஹாலஜன் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த CX bond length PQR follows the order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PQR இதுதான் P, இதுதான் Q, இதுதான் R. நமக்கே தெரியும் CX பாண்டில், எக்ஸ்னா யார், ஹாலஜன். இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸுங்கிறது கார்பன் ஹைட்ரஜனை தவிர மற்றது அப்படின்னு இருக்காங்க இந்த கிடச்சிருக்க ப்ராடக்ட்டில். அப்போ கார்பன் ஹைட்ரஜன் போக மற்றதுனா ஹாலஜன் தானே, புரியுதா? குட். இப்போ இதில் பாருங்கள், CX பாண்ட் லென்த் ஆர்டர். எதுக்கு லென்த் அதிகமாக இருக்கும், கார்பன் அயோடினா, கார்பன் புரோமினா, கார்பன் ஃப்ளோரினா, கார்பன் அயோடின் தான். அப்போ லென்த் ஆர்டர்னா Q வரணும், கார்பன் அயோடின், அடுத்து P வரணும், அடுத்து என்ன வரணும், R வரணும், QPR வரணும், QPR. இங்கே QRP கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து CX பாண்ட் என்தால்பி PQR ஃபாலோஸ் ஆர்டர். பாண்ட் என்தால்பி பாண்ட் எனர்ஜி தான் கேட்குறாங்க. பாண்ட் எனர்ஜினா பாண்ட் லென்த் கம்மியாக இருந்தால் பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ பாண்ட் லென்த் எது கம்மி, R. அப்போ Rக்கு பாண்ட் எனர்ஜி அதிகம், Rக்கு அப்புறம் Pக்கு அதிகம், Pக்கு அப்புறம் யார், Q, RPQ. இதுதான் பாண்ட் எனர்ஜி. ஏன்னா பாண்ட் லென்த் கம்மியாக இருந்தால் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்படி தானே? ஓகே, குட். ஓகே, இப்போது RPQ இருக்கணும். RPQ இது கரெக்டு, RPQ இது கரெக்டு. அப்போ கரெக்டு தான் கேட்குறாங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வேறு இருக்கு இல்லையா, அதனால் மற்ற ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன்னா நம்ம அதை மட்டும் பண்ணிக்கலாம், இதில் மல்டிபிள் ஆப்ஷனால் மற்றதையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ IIT அட்வான்ஸுங்கிறது பியூர் NCERT தான். அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக போகும், நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக கிராக் பண்ணக்கூடியது தான். எல்லாம் ஈஸி, NCERT தானே, இதெல்லாம் NCERT கான்செப்ட் தானே. ஹாலோ ஆல்கேன் அரேனில் உள்ள கான்செப்ட் தானே இது. இதுக்கு முன்னாடி பார்த்தது NCERT கான்செப்ட் தானே, எல்லாமே NCERT தான், சரியா? The relative reactivity of SN2 PQR follows the order PR. SN2 நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துக்குவோம். SN2 யார் பெட்டர் லீவிங் குரூப், அயோடின். அயோடின் ஏன் அயோடின் பெட்டர் லீவிங் குரூப், லார்ஜர் சைஸ். அதோட இங்கே ஓவர்லேப் பாருங்கள், இது 2P, இது 5P ஓவர்லேப். இதில் இருக்க ஓவர்லேப் பாருங்கள், 2P 4P ஓவர்லேப். இது 2P 2P ஓவர்லேப், சரியா? ஃப்ளூரினும் கார்பனும் 2P 2P தானே, ரெண்டுமே ஒரே பீரியடில் தானே இருக்குது. அப்போ ஓவர்லேப் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ வெளியில் லீவ் ஆகாது. இது 2P 5P ஓவர்லேப், வீக் ஓவர்லேப், புரியுதா? 2P கார்பன் மேலே இருக்குது, அயோடின் கீழே இருக்குது, அப்போ ஓவர்லேப் வீக்காக இருக்கும். அப்போ அயோடின் இஸ் பெட்டர் லீவிங் குரூப், லார்ஜர் சைஸ் வேறு, ஈஸியாக போயிடும் இல்லையா? இதை தான் நம்ம இந்த தடவை நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அசர்சன் ரீசனில் கேட்டிருந்தாங்க. அசர்சனில் அயோடின் காம்பவுண்டையும் இன்னொரு ஹாலஜனையும் கொடுத்துட்டு அயோடின் அண்டர்கோ SN2 ஃபாஸ்டர், ரீசனில் வந்து அயோடின் லார்ஜர் சைஸ் பெட்டர் லீவிங் குரூப். அசர்சன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லையா, அது பியூர் NCERT. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இது இப்படி பார்க்கும்போது எது என்ன ஆன்சர் வரும், இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q வரும், பெட்டர் லீவிங் குரூப். Qக்கு அப்புறம் P வரும், Pக்கு அப்புறம் R வரும், QPR வரணும்.
QPR தப்பாக இருக்குது, PRQ கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அடுத்து பாருங்கள், pKa வேல்யூ ஆஃப் கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் த லீவிங் குரூப் இன் த PQR ஃபாலோஸ் த ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீவிங் குரூப் இருக்குது. லீவிங் குரூப் யார்? அயோடின், புரோமின், ஃப்ளூரின். இதோட கான்ஜுகேட் ஆசிட் யார்? அயோடினோட கான்ஜுகேட் ஆசிட் என்ன யார்? HI. புரோமினோட கான்ஜுகேட் ஆசிட் யார்? HBr. ஃப்ளூரினோட கான்ஜுகேட் ஆசிட் என்ன? HF. அதில் pKa வேல்யூ கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், HI, HBr, HF யார் ஸ்ட்ராங்கர் ஆசிட்? யார் ஸ்ட்ராங்கர் ஆசிட்? எலக்ட்ரோநெகட்டிவ் யார்? ஃப்ளூரின் தான். பட் ஹைட்ரோஹாலஜனோட அசிடிட்டி பார்க்கும்போது டவுன் த குரூப் பாண்ட் லென்த்தை வச்சு தான் சொல்லணும், சரிங்களா? இது பி பிளாக்லேயும் படிப்போம் நம்ம. இந்த டவுன் த குரூப்பில் வந்து உங்களுக்கு பாண்ட் லென்த் அதிகமான ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், ஈஸியாக H+ கொடுக்கும். இப்போ வாட்டரே எடுத்துக்கோங்க, வாட்டர் ஸ்ட்ராங்கர் ஆசிடாக H2S ஆனால் H2S தான். அடுத்து H2TE அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? கீழே வர வர அசிடிக் கேரக்டர் அதிகமாகும். அப்போ HA ஸ்ட்ராங்கர் ஆசிட். எது ஸ்ட்ராங்கர் ஆசிடோ அது pKa கம்மியாக இருக்கும். வீக்கர் ஆசிட் தான் pKa அதிகமாக இருக்கும். அப்போ எது வீக்கர் ஆசிட்? ஃப்ளூரின் தான் வீக்கர் ஆசிட். ஆர் ஃப்ளூரினோட லீவிங் குரூப் தான் வீக்கர் ஆசிட். அப்போ pKa அதிகமாக இருக்கும். வீக்கர் ஆசிடுக்கு pKa அதிகம். கிளியராக இருக்கா? ஸ்ட்ராங்கர் ஆசிட் pKa கம்மி, அப்போ வீக்கர் ஆசிட் pKa அதிகம். சரி, அப்போ ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? அடுத்து வீக்கர் ஆசிட் பிக்கு அப்புறம் Q. ஏன் நான் வந்து Q லாஸ்ட்டாக போட்டுருக்கேன்னா இதுக்கு தான் pKa உள்ளதுலே கம்மி, ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்கர் ஆசிட். இப்போ அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருந்தால் Ka அதிகமாக இருக்கும், pKa கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். கிளியரா? ஓகே, குட். அப்போ இது பார்க்கும்போது RPQ வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? RQP கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எது? இதுதான் கரெக்டான ஆன்சர். கிளியராக இருக்கா? ஸோ பாருங்கள், எல்லாமே பியூர் NCERT தான். இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்கான ரீசனே என்னென்னா நமக்கு வந்து தெரியணும் அப்போ NCERT எப்படி படிக்கணும். அப்போ நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு the reaction sequence given below is carried out with 16 moles of X. X வந்து 16 moles கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த S ப்ரொடியூஸ்ட் இன் கிராமில் கேட்குறாங்க. இந்த S வந்து எவ்வளோ இருக்கும், இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதுவுமே பியூர் NCERT தான். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்தாவே தெரியுது, இந்த காம்பவுண்டு வந்து அரோமேட்டிக் ஹாலைடு சோடியம் போட்டிருக்காங்க. அப்போ இது ஃபிட்டிக் ரியாக்ஷனுங்கிறது நல்லாவே தெரியுது. ஃபிட்டிக் ரியாக்ஷனுங்கிறது நம்ம NCERTலே படிச்சிருக்கோம் இல்லையா, ஹாலோ ஆல்கேன் அரேனில். அப்போ பாருங்கள், இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்குவோம். கிளியர்? இங்கே Br இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொடெக்டிங் குரூப். ப்ரொடெக்டிங்னா ஆல்டிஹைடையோ கீட்டோனையோ ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எத்திலின் கிளைகால் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஆல்டிஹைட் கீட்டோனில் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்டிஹைட் கீட்டோனில் வந்து இது படிச்சிருக்கோம். கிளியராக இருக்கா? ஓகே, குட். ஸோ இது வந்து எவ்வளோ மோல்ஸ் எடுத்திருக்காங்க? 16 மோல்ஸ் எடுத்திருக்காங்க. 16 மோல்ஸ். இதை எடுத்து சோடியம் மெட்டல் போடுறாங்க. அப்போ சோடியம் மெட்டல் போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உட்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். இதே மாதிரி இன்னொரு மோல் ரெண்டும் அப்படியே என்ன ஆகும், கம்பைன் ஆகும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பைஃபினைல் மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கீட்டால்னு சொல்லுவோம். இந்த குரூப் பேர் வந்து கீட்டால். ஆல்டிஹைடில் இருக்கிறதுனால அசிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். கீட்டோனில் இருந்தால் கீட்டால்னு சொல்லுவோம். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இதான் ப்ராடக்டாக இருக்கும். சோடியம் மெட்டல் போட்டால் இதான் ப்ராடக்ட். கிளியராக இருக்கா? இதே மாதிரி நம்ம மினிமம் இங்கே 16னா இன்னொரு 16 மோல் இருக்கும். ஒவ்வொரு மோலும் அப்படியே கம்பைன் ஆகிட்டே வரும். சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோலைசிஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா? அப்போ ஹைட்ரோலைசிஸ்னால் என்ன பண்ணுவோம்? H+. அப்போ அப்படி பிரேக் ஆகிடும். ஸோ பாருங்கள், இது ஒரு இங்கே பென்சீன் CHO. இங்கே பாருங்கள் பென்சீன். இதே மாதிரி இங்கேயும் H+O. ஸோ இப்போ இது ஒரு பென்சால்டிஹைடாக கிடைக்கும், இது ஒரு பென்சால்டிஹைடாக கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ உங்களுக்கு ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் இப்படி வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷனில் தான் ஆல்டிஹைடு இருக்கும். இந்த ரிங்கோட
இது இப்சோ கார்பன், இந்த சப்ஸ்டியூன் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் பேர் இப்சோன்னு சொல்லுவோம். இதான் இப்சோ, இது பக்கத்து கார்பன் ஆர்த்தோ. இந்த இடத்துல ஒரு ஆல்டிஹைடாக மாறிடும். இந்த பாருங்கள் ஆல்டிஹைட். இதான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து இதுதான். இந்த கொடுத்துருக்க பி வந்து இது 100% அப்படின்னா இது 16 மோல் எடுத்திருக்கீங்கன்னா இதுவுமே எவ்வளோ மோல் தான் இருக்கும்? 16 மோல் தான் இருக்கும். சரிதா? நீங்கள் 16 மோல் எடுத்திருக்கீங்க, இதே மாதிரி இன்னொரு 16 மோல் எடுத்து மர்ஜ் பண்ணிங்கன்னா அப்போ அது 16 மோலாக தான் இருக்கும். 100%னா 16 மோல் தான். நம்ம ஃபிட்டிக் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம், மினிமம் 2 மோல்ஸ் இருந்தால் தானே ஃபிட்டிக் நடக்கும். இப்போ குளோரோபென்சீனே எடுத்து மினிமம் 2 குளோரோபென்சீன் எடுத்தால் தான் பைஃபினைல் கிடைக்கும். அதானே ஃபிட்டிக் ரியாக்ஷன் NCERTல உள்ளது. அது மாதிரி உங்களுக்கு வந்து 100% சொல்லியிருக்காங்க. பி வந்து 100%. அப்போ 100%னா இங்கே 16 எடுத்திங்கன்னா இங்கே 16 மோல்ஸ் தான் இருக்கும். 16 மோல் தான் அப்படியே இருக்கும். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா இந்த மாலிகுலை எடுத்து எத்திலீன் கிளைக்கால் இருக்கு இல்லையா, அந்த எத்திலீன் கிளைக்கால் போட்டோன்னா இது வரும். இதே மாதிரி 2 மோல் எத்திலீன் கிளைக்கால் போட்டால் இந்த மாலிகுல் வரும். ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு ஆல்டிஹைட் எடுத்து அந்த ஆல்டிஹைடில் 1 மோல் ஆல்கஹால் போட்டால் ஹெமி அசிட்டால், 2 மோல் ஆல்கஹால் போட்டால் அசிட்டால், கீட்டோன் எடுத்து 1 மோல் ஆல்கஹால் போட்டால் ஹெமி கீட்டால், 2 மோல் ஆல்கஹால் போட்டால் கீட்டால்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஆல்டிஹைடில் எத்திலீன் கிளைக்கால் போட்டால் 2 OH இருக்கு இல்லையா அதுலையா, அதனால் அதுக்கு பேர் வந்து அசிட்டால்னு பேர். 1 மோல் ஆல்கஹால் மட்டும் எடுத்தால் அதுக்கு பேர் ஹெமி அசிட்டால்னு பேர். இங்கே எனக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் பேர் அசிட்டால். அசிட்டால் ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் இது ரிமூவ் ஆகிடும், திரும்ப இதே தான் வரும். இதில் எத்திலீன் கிளைக்கால் போட்டால் இது வரும். இதுதான் ப்ராசஸ். அப்போ நமக்கு இதான் வரும் பென்சால்டிஹைட். இப்போ இந்த பென்சால்டிஹைட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, Pலேருந்து Q கொண்டு வர போகிறோம். இது 100%னால இங்கே 16 மோல் சொல்லியிருக்கிறதுனால இங்கேயுமே 16 தான் இருக்கும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. இது NaOH போடுறோம். NaOH போட்டால் நமக்கு தெரியும் என்ன நடக்கும். NaOH போட்டு ஹீட் பண்ணுறோம். ஒரு ஆல்டிஹைட் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, கேனிசாரோ ரியாக்ஷன் போகும். அப்போ 1 மோல் இந்த 2 ஆல்டிஹைட் இருக்கு இல்லையா, ஒன்று ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்று என்ன ஆகும், ரிடியூஸ் ஆகும். அதானே கேனிசாரோ ரியாக்ஷன், இட்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ இதான் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஒன்று வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும், இன்னொன்று வந்து ரெடியூஸ் ஆகிடும். இட்ஸ் அ கேனிசாரோ ரியாக்ஷன். கிளியர்? ஸோ இது வந்து ஏன் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இது சால்ட்டாக இருக்கும், ஆசிட் சால்ட்டாக இருக்கும். திரும்ப ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்கன்னா ஆசிடாக மாறிடும். ஏன்னா இது பேசிக் மீடியானால சால்ட்டாக NaOH பேசிக் மீடியாவில் ஆசிடாக மாறி சால்ட்டாக இருக்கும். அந்த சால்ட் ஹைட்ரோலைஸ் பண்ணால் திரும்ப ஆசிடாக மாறி. இதான் ஃபைனல் ப்ராடக்ட். இது வந்து என்னது Q. ஆனால் இது 50% சொல்லியிருக்காங்க பாருங்கள், 50%. அப்போ 50%னா இங்கே 16 மோல்னால் இது எத்தனை மோல் இருக்கும்? 8 மோல் தான் இருக்கும். 8 மோல்ஸ் தான் இருக்கும். ரைட். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சோடா லைம் போடுறாங்க. இதில் எந்த ரியேஜெண்டாவது NCERTல இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபிட்டிக் ரியாக்ஷன் இல்லையா, சோடியம் ஈத்தர் இது இல்லையா, இல்லை இந்த ஹெமியஸ்டால் அசிட்டால் கான்செப்ட் NCERTல இல்லையா, இல்லை கேனிசாரோ ரியாக்ஷன் இல்லையா? எல்லாமே NCERT தான். அடுத்து பாருங்கள், இதை எடுத்து சோடா லைம் போடுறாங்க. NaOH CaO. இந்த ரியேஜன் போட்டு ஹீட் பண்ணோன்னா டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். இந்த CO2 மாலிகுல் வந்து வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். அப்போ CO2 போயிடுச்சுன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். இதில் பாருங்கள் CO2 போயிடுச்சு, அப்போ ஆல்கோஹால் மட்டும் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். இது வந்து என்னது ஆர். அப்போ ஆர் 50%, இதுலேருந்து 50%. அப்போ 8 மோல்ஸ்லேருந்து 4 மோல்ஸ் தான் இருக்கும் ஆர். ஆரை எடுத்து PBr3 போடுறாங்க. இதுவுமே NCERTல இருக்குது. PBr3 வந்து என்ன ஏஜென்ட்? ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட். இங்கே ஈத்தர் வந்து சால்வெண்ட் தான். PBr3 இஸ் என்ன ஏஜென்ட்? ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட். இந்த ஈத்தர் வந்து சால்வெண்ட் தான் உங்களுக்கு. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். OH என்னவா மாற்றும்? Br மாற்றும். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். திஸ் ஒன் OH என்னவா மாறும்? Br ஆக மாறும். அவ்வளோதான். இது வந்து என்னது? T வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்லேருந்து 50% சொல்லியிருக்காங்க. ஆர்லேருந்து 50% தான் T. அப்போ ஆர்லேருந்து 50% Tனா அப்போ ஆர் எத்தனை மோல்ஸ் இருந்துச்சுங்க? 4 மோல்ஸ் இருந்துச்சு. அப்போ 2 மோல்ஸ் கிடைக்கும். 2 மோல்ஸ். அதை எடுத்து NaH போடுறாங்க. NaH இஸ் நத்திங் பட் H- கொடுக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் மாதிரி. அப்போ SN2 ரியாக்ஷன், திஸ் வில் பி a nucleophile, இட்ஸ் a better leaving group. So you will be get CH3 மாறிவிடும். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டுப்பா. எஸ், திஸ் வில் பி அ எஸ்.
இதுதான் எஸ். ஆமாம், SN2 சிம்பிள் SN2. NaH என்ன கொடுக்கும்? H மைனஸ் கொடுக்கும். இந்த H மைனஸ் வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். அப்போ இது போய் இங்கே அட்டாக் பண்ணு. ஸோ பெட்டர் ப்ரைமரி ஹாலைடு தானே, ஈஸியாக CH3 மாறிடும். ஏன்னா வர்றது H மைனஸ் தானே. ஸோ இதோட மாலிகுலர் மாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 6 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு 6, 12, 13 கார்பன் இருக்குது. சரிங்களா? இது மொத்தமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 × 12 144 வரும். கார்பன் மட்டும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் இருக்குது, அதோட ஒரு 12 சேர்த்துக்கங்க, 6 156 வரும். சரிங்களா? 156 வரும். 156 கூட நீங்கள் ஹைட்ரஜன் பாருங்கள், கார்பன் எல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா? இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒன்று, இங்கே 5 ஹைட்ரஜன் இருக்குது. அது மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இருக்காது, இங்கே ஹைட்ரஜன் இருக்காது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 4, 9, 12, இதோட ஒரு 12, 156, 166, 168, 168 இதோட மாஸ், மாலிகுலர் மாஸ். அதான் கேட்குறாங்க, எனக்கு கிராமில் கேட்குறாங்க. அப்போது 166 இருக்குது. ப்ராடக்ட் எத்தனை மோல் கிடச்சிது? இதில் ஹாஃப் தானே, டீயில் ஹாஃப் தானே, எஸ் 50% தானே, புரியுதா? அப்போ இது 16னா இது 16, இது வந்து பார்த்தீங்கன்னா 8, இது 4, இது 2, இது 1 மோல். 1 மோல்ங்கிறது எவ்வளவு? 168 கிராம். 168 கிராமில் பாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84 கிராம். அப்போ ஆன்சர் வில் பி 84 கிராம். என்ன ஆன்சர்? கிளியராக இருக்கா? ஸோ இதான் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக போகுது, நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக போடணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ஏதாவது NCERTயில் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே NCERTயில் இருக்குது. சரியா? ஓகே, குட். இந்த NaHங்கிற ரியேஜன் மட்டும் நம்ம படிச்சுக்கணும். NaH லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மாதிரி ஒரு H மைனஸ் கொடுக்குற ஒரு நியூக்ளியோ ஃபைல் தான். ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து மேட்ச் கேட்டிருக்காங்க. மேட்ச் த காம்பவுண்ட்ஸ் இஸ் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதை வந்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தான். இதில் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க, ஒரு காம்பவுண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரியேஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ரியாக்ஷன் வித் ஃபினைல் டயசோனியம் சால் கிவ் எல்லோ டைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஃபினைல் டயசோனியம் சாலில் எல்லோ டை கொடுக்கணும். அனிலின் கொடுக்கும் இல்லையா அசிடிக் மீடியத்தில், இந்த இது அனிலின் தான், முடிஞ்சு போச்சு. அனிலின் சார், இது அனிலினியம் அயான் சார், இதை போய் அனிலின்னு சொல்கிறீங்களே. ஆமாம், அசிடிக் மீடியத்தில் அனிலின் என்னவா மாறும்? அனிலினியம் அயானாக தானே மாறும். இப்படி ஒரு ரியாக்ஷன் படித்தது இல்லையா? NCERTயில் இருக்குது. அனிலினை எடுத்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு, என்ன மீடியம் போடுவீங்க? H+ மீடியம். பாருங்கள், ஸ்டேட் போர்டு புக்லேயும் இது இந்த ரியாக்ஷன் இருக்குது, CBSE புக்லேயும் இருக்குது. கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லி படிச்சிருப்பீங்க. பேரா பொசிஷனில் போய் இது போய் கப்புள் ஆகும். இட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இட்ஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டர், பேரா மேஜர், பேரா பொசிஷனில் இந்த டயசோனியம் சால்ட் போய் கப்ளிங் ஆகும். இந்த மாதிரி கப்ளிங் ஆகும். இதுக்கு பேர் கப்ளிங் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. டை டெஸ்ட்னு படிச்சிருப்பீங்க. எல்லோ டை கிடைக்கும். ஏன் இங்கே அனிலீனியம்னு கொடுத்துருக்காங்கன்னா H+ மீடியம் அசிடிக் HCl மீடியத்தில் அனிலீனியம் அயானாக இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து அனிலின் வந்து எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அசிடிக் மீடியத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் ரியாக்ஷனை. அதனால இது அசிடிக் மீடியத்தில் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அசிடிக் மீடியம் அந்த pH வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருப்பாங்க. கிளியராக இருக்கா? அதனால தான் இங்கே அனிலீனியம் அயானாக கொடுத்துருக்காங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது அனிலின் தான், அசிடிக் மீடியத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, அதனால அனிலீனியம் அயானாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேரா ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அது அசிடிக் மீடியனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். அப்போ இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ரியாக்ஷன் வித் நின்ஹைட்ரின் gives purple color and it is also react with ferric chloride violet color. உங்களுக்கு தெரியாதா? NCERTயில் இருக்குல்ல, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு, இதுவும் NCERTயில் இருக்குது. பட் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கான்செப்ட்லாம் NCERT தான். கிளியரா? ஓகே, குட்.
நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் கூட வயலட் கலர் யார் கொடுப்பா? எல்லாத்துக்குமே தெரியும் சரியா, எல்லாமே படிச்சிருப்பீங்க. நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருந்தாவே கொடுக்கும். ஃபீனால் கொடுக்கும், பாராநைட்ரோ ஃபீனால் கொடுக்கும். ஃபீனால் இருந்தாவே கொடுக்கும். உங்களுக்கு ஃபீனாலிக் குரூப் இருக்குது அப்படின்னாவே ஏன் சாலிசிலிக் ஆசிட் கொடுக்கும்? ஃபீனாலிக் குரூப் இருக்குது சாலிசிலிக் ஆசிட்டில் பாருங்கள். ஃபீனாலில் ஆர்த்தோ பொசிஷனில் ஆசிட் இருக்கும். ஃபீனாலிக் இருந்தால் கொடுக்கும். சாலிசிலால்டிகேட் கொடுக்கும். நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் கூட வயலட் கலர் எல்லாமே. நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடில் ரியாக்ட் ஆகணும்னா பட் கலர் மேபி லைட்டாக வேரியேஷன் நடக்கலாமே தவிர ரெசோசினால் கொடுக்கும், கேட்டகால் கொடுக்கும். எல்லாம் ஃபீனாலிக் காம்பவுண்ட் தானே. குயினால் கொடுக்கும். ஃபீனாலிக் குரூப் இருந்தாவே பென்சீனில் OH இருந்தாவே கொடுக்கும். இந்த இதில் OH இருக்கா, இந்த ஃபீனாலிக் குரூப் இருக்கா, முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான், அவ்வளோதான். பிக்கு என்ன 2, பிக்கு 2, ஆருக்கு என்ன 1, PQ2 ஆருக்கு 1, PQ2 ஆருக்கு 1 இந்த ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கு ஆருக்கு 5 இருக்குது. PQ2 இது PQ2வே வரல, PQ2 தான் கன்ஃபார்மு. ரியாக்ஷன் வித் நின்ஹைட்ரின் சார், அது என்ன சார் நின்ஹைட்ரின் புதுசாக இருக்கே சார்? பியூரிஃபிகேஷனில் எடுத்து பாருங்கள். அமினோ ஆசிடை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். குரோமோட்டோகிராஃபியில் கொடுத்துருப்பாங்க. குரோமோட்டோகிராஃபியில் அமினோ ஆசிட் கலர்லெஸ்ஸாக இருந்தால் நின்ஹைட்ரின் ரியேஜன் பாஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கலாம். குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நின்ஹைட்ரின் இஸ் த ரியேஜன் ஃபார் அமினோ ஆசிட். இந்த பெப்டைட் பாண்டை பிரேக் பண்ணி அமினோ ஆசிட்கான டெஸ்ட் தான் இந்த நின்ஹைட்ரின். அவ்வளோதான். இதில் இருக்குது பாருங்கள், இந்த அமினோ குரூப் இருக்குது. ஸோ இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் இதாக வரும், அமினோ ஆசிட் வரும். அமைடு பாண்டு தானே இது. ஸோ அப்போ இது நின்ஹைட்ரின் ஆன்சர் பண்ணும். நியூட்ரல் ஃபெரிக் பர்பிள் கலர் கொடுக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. எல்லா விஷயத்துலையும் பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வித் குளுக்கோஸ் வில் கிவ் கரஸ்பாண்டிங் ஹைட்ரோசோன் தான் ஹைட்ரசின் என்சிஆர்டியில் இருக்குல்ல, ஃபினைல் ஹைட்ரசின் இருக்கா, ஃபினைல் ஹைட்ரசின் டிஎன்பி ரியேஜன் 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசின் டிஎன்பி ரியேஜன், போர்ஷ் ரியேஜன் அதுக்கு இன்னொரு பேர். அந்த டிஎன்பி ரியேஜன் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்பி ரியேஜன் எடுத்து நம்ம இந்த குளுக்கோஸில் ஆல்டிகேட் இருக்குது. டிஎன்பி டெஸ்ட்டுங்கிறது என்ன, எதுக்கான டெஸ்ட்? டிஎன்பி ஆல்டிகேட் ஆன்சர் பண்ணும், கீட்டோன் ஆன்சர் பண்ணும் வித்தவுட் கண்டிஷன். இப்போ ஹாலோஃபார்ம் வந்து கீட்டோன் ஆன்சர் பண்ணும், ஆல்டிகேட் ஆன்சர் பண்ணும். பட் மெத்தில் கீட்டோன் இருக்கணும். டோலன்ஸ் வந்து ஆல்டிகேட் மட்டும் ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஃபெல்லிங்ஸ் வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைட் தவிர எல்லா ஆல்டிஹைட் ஆன்சர் பண்ணும். டாலரன்ஸ் அலிஃபேட்டிங் பண்ணும், அரோமேட்டிக் பண்ணும். ஆனால் இந்த ஹைட்ரசின் ஃபினைல் ஹைட்ரசின் ஆல்டிஹைட்லேயும் ரியாக்ட் ஆகும், கீட்டோன்லேயும் ரியாக்ட் ஆகும், குளுக்கோஸில் ரியாக்ட் ஆகும். ஹைட்ரோசோன் தான் கிடைக்கும். ஹைட்ரசின் ப்ராடக்ட் வந்து ஹைட்ரோசோன். அவ்வளோதான், சிம்பிள் ரியாக்ஷன் இதான் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த இது மேட்ச் ஆகும் கரெக்டாக. இங்கே லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ட்ரீட்டட் வித் டைல்யூட் ஆசிட், பிளட் ரெட் கலர் உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு SCN வேணும், தயோசைனைட் வேணும். தயோசைனைட் குரூப் இங்கே எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் வரவே வராது, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த IIT அட்வான்ஸை பொறுத்தவரையும் NCERT கான்செப்ட் தாப்பா இருக்கும். பட் வந்து உனக்கு வந்து திங்க் பண்ண வைப்பாங்க. உன் மூளைக்கு வேலை பயங்கரமாக கொடுப்பாங்க, சூப்பராக கொடுப்பாங்க, நல்லா திங்க் பண்ண வைப்பாங்க. ஏன்னா நல்ல IIT போகிறோம்ல, பக்கா ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்ல, அதனால் கண்டிப்பாக திங்க் பண்ண வைப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் எதை வேணால் பண்ணிடலாம்ப்பா, யார் வேணாலும் எது வேணாலும் சாதிக்கலாம், ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஏன்னா இது லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் உனக்கு பிளட் ரெட் கலர் கொடுக்கணும்னா தயோசைனைட் இருந்தால் தானே கொடுக்கும். இது எங்கே இருக்குது? SCN எங்கே இருக்குது? எஸ்ஸே இல்லையா, சல்ஃபரே இல்லையா, வாய்ப்பே இல்லை. இது வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ். இந்த பாருங்கள், இது ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் அமினோ ஆசிடாக மாறும். இந்த H, இது OH, இது ஹைட்ரோலிசிஸ் பண்ணுங்கள், அமினோ ஆசிட் குரூப்பாக மாறிடும். இந்த இது வந்து OH, இது H. இதை எடுத்து பாருங்கள், ஒரு அமினோ ஆசிட் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே NH2 இருக்குது, இங்கே OH இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஹைட்ரோலிசிஸ் நின்ஹைட்ரின் கொடுக்கும், அமினோ ஆசிட் இருக்குது. டஸ் நாட் கிவ் தாலியன் டெஸ்ட். தாலியன் டெஸ்ட் யாரோட டெஸ்ட் தெரியும் இல்லையா? தாலியன் ஃபியூஷன் ஃபீனால் கொடுக்காது. ஃபீனாலிக் குரூப் இல்லைல்ல, தாலியன் கொடுக்காது. இதில் ஃபீனாலிக் இருக்கா? சார் இதை பாருங்கள், ஃபீனாலிக் குரூப் இல்லை, அப்போ தாலியன் கொடுக்காது. இது தாலியன் கூட கொடுக்கும், பட் இது கொடுக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து டியூரிங் சோடியம் நைட்ரோப்ரோசைட் டெஸ்ட் பியூரிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஆஃப் சல்ஃபைட் அயான் இன் aqueous சொல்யூஷன், ஒன் ஆஃப் த லிகாண்ட்ஸ் கோஆர்டினேட் டு த மெட்டல் அயான் இஸ் கன்வெர்டட் இன்டு. இந்த லிகாண்ட் இருக்கு இல்லையா, சோடியம் நைட்ரோப்ரோசைட் டெஸ்ட் வந்து யாருக்கான டெஸ்ட்டு? சல்ஃபருக்கான டெஸ்ட். பியூரிஃபிகேஷனில் படிச்சிருக்கோம், சல்ஃபருக்கான டெஸ்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காம்பவுண்ட் எடுப்போம், Na2FeCN5NO அப்படிங்கிற இந்த காம்பவுண்டை எடுப்போம்.
இதுதான் சோடியம் நைட்ரோப்ரூசைடுக்கான ஸ்டார்டிங் மெட்டீரியல். வயலட் கலர் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும் ப்ராடக்ட்டில், அதை வச்சு தான் நம்ம சல்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதை எடுத்து Na2S போடுவோம். இந்த S- போய் இது கூட கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் ஆகி உங்களுக்கு என்னவா மாறும்னா Na2S. அப்போ Na4 Fe CN5 NOS. இந்த சல்ஃபர் இதில் கோஆர்டினேட் ஆகிறதுனால இது வயலட் கலராக மாறும். சல்ஃபர் கோஆர்டினேட் ஆகிறதுனால வயலட் கலராக மாறும். இதுவாக மாறுறதுனால அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டியூரிங் சோடியம் நைட்ரோப்ரூசைட் டெஸ்ட், திஸ் இஸ் வாட் சோடியம் நைட்ரோப்ரூசைட் டெஸ்ட் பை ஆடிங் சல்ஃபர் வித் திஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, டெஸ்ட் ஆஃப் சல்ஃபைட் அயான். இதான் சல்ஃபைட் அயான் இன் aqueous solution. ஒன் ஆஃப் த லிகான்ஸ், இதான் லிகான்ஸ், ஒன் ஆஃப் த லிகான்ஸ் NO கோஆர்டினேட் டு த மெட்டல் அயான் இஸ் கன்வெர்டட் இன்டு. மெட்டல் அயானில் கன்வெர்ட் ஆகிருக்க இந்த லிகான் என்னவா மாறுது? NOS மாறுது. அதனால தான் வயலட் கலர். அப்போ NOS மாறுது. NCERT புக்கில் இருக்குது. சரிங்களா? தயோசைனைடு இருந்துச்சுன்னா பியூர் ரெட் கலர் வரும். அது வேறு, லெசைன்ஸ்லேருந்து அது வேறு மாதிரி. அது நைட்ரஜன், சல்ஃபர், கார்பன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஆன்சர் பண்ணும். இது வந்து சல்ஃபருக்கான டெஸ்ட்டு. சரியா? லெட் அசிட்டேட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது சல்ஃபருக்கு. சரிங்களா? பிளாக் பிரிசிபிடேட் கிடைக்கும். அது மாதிரி இதுவும். இது ஈஸியானது தான், ரொம்ப டைரெக்டான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன். இதில் மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் PQRS கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டாங்க. அஸ் த மேஜர் ப்ராடக்ட்ஸ். PQRSங்கிறது என்ன? மேஜர் ப்ராடக்ட். இதில் கிடைக்கக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் தான் இந்த PQRS. ஓகே, ஃபார்ம்ட் இன் த ரியாக்ஷன் கிவன் பிலோ. ஓகே, என்ன கேட்குறாங்க? த ப்ராடக்ட் ஹேவிங் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் கார்பன் ஆட்டம். அன்சாச்சுரேட்டட் கார்பன் ஆட்டம்னா டபுள் பாண்டு, இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுதான் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். அதில் எதில் ஹையஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதில் அன்சாச்சுரேட்டட் கார்பன். இது வந்து நல்லாவே தெரியுது, HVZ ரியாக்ஷன், ஹெல் வால்ஹெட் சிலின்ஸ்கை ரியாக்ஷன் சொல்லுவோம். இது கார்பாக்சிலிக் ஆசிடில் ஆல்ஃபா பொசிஷன், இதுதான் ஆல்ஃபா பொசிஷனில் போய் ஹாலஜன் போய் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். இதுக்கு பேர் HVZ ரியாக்ஷன். இங்கே BR வரும். BR கொடுத்துருக்கிறதுனால BR வரும். இது கம்ப்ளீட் HVZ. இதில் அன்சாச்சுரேட்டட் கார்பன் எத்தனை இருக்குது? இதில் 6 கார்பன் இருக்குது. இங்கே ஒரு டபுள் பாண்ட் கார்பன் இருக்குல்ல, C டபுள் பாண்ட் ஓவாக இருக்கும். கரெக்டாக? அப்போ மொத்தமாக 7 கார்பன் இருக்குது. இதில் ஹையஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆன்சர். இது பென்சால்டிஹைடும் அஸ்டால்டிஹைடும் போடுறோம். அப்போ ஆல்டால், கிராஸ்டு ஆல்டால் நடக்கும். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பென்சால்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, அசிட்டால்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பேசிக் மீடியம் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணாட்டி உங்களுக்கு டபுள் பாண்ட் வராது. ஹீட் பண்ணால் தான் உங்களுக்கு வாட்டராக எலிமினேட் ஆகும். ஹீட் கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். பேஸ் கொடுத்து ஹீட்டு. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது எலக்ட்ரோஃபைல். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் இது போய் இங்கே அட்டாக் பண்ணும். இது நியூக்ளியோஃபைலாக மாறும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பே ஆல்டாலில் ரிமூவல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் டு ஃபார்ம் கார்பேனயான் தானே. அப்போ இங்கே ஒரு ஆனயான் ஃபார்ம் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணும், வாட்டராக ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா, இது வந்து கிராஸ்டு ஆல்டால் டைப்பு. சரியா? அப்போ உங்களுக்கு CH இருக்கா, இந்த CH, இந்த டபுள் பாண்ட் போய் இங்கே கனெக்ட் ஆகும். டபுள் பாண்ட் இங்கே CH, அடுத்து CHO. இதை தான் நம்ம சின்ன ஆல்டிஹைட்னு சொல்லுவோம். இது என்னது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட். இது ஆல்ஃபா பொசிஷன், இது பீட்டா. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் இஸ் நத்திங் பட் சின்ன ஆல்டிஹைட். 3-phenyl prop-2-enal is the IUPAC name. சின்ன ஆல்டிஹைட் 3-phenyl prop-2-enal. ஓகே, குட். இந்த சின்ன ஆல்டிஹைடில் எத்தனை அன்சாச்சுரேட்டட்? இதில் 6, 7, 8, 9, 9 இருக்குது. ஓகே, இது ரெண்டு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர்? ஓகே, குட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் எத்தனை வந்துச்சு? நமக்கு 7 வந்துச்சு. செகண்ட் இதில் 9 வந்துச்சு. இப்போ தேர்ட் ஒன் போடுவோம் இல்லையா? தேர்ட் ஒன் எடுத்துக்குவோம். எல்லாமே NCERT பாருங்கள். இது NCERT தான், இதுவும் NCERT தான். NCERT இல்லாதது என்ன இருக்குது? ஆனால் பேப்பர் தான் IIT அட்வான்ஸ்டு. கான்செப்ட் ஃபுல்லாக NCERT தான். சரியா? இந்த இடத்துல இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம், இங்கே CH இருக்குன்னு அர்த்தம். இங்கே டேரெக்டாக 2 கார்பன் தான். இது டேரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இப்படி இருக்குது. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். சரியா? இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ்? பியூட் 2-ine. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்?
What is this? What is this? Hex 3ine. Clear? இங்கே 1 2 3 4 5 6 இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இங்கே இப்படி கேப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதை எடுத்து NaNH2 போடுறோம். இது எங்கே இருக்கும்? NCERTல இருக்குது. NCERTல எங்கே இருக்குது? ஹைட்ரோ கார்பனில் அல்கைனோட அசிடிக் கேரக்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் கொடுத்து H+ ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த பேஸு நான் தான் சொன்னேன் அல்கைன் H+ கொடுக்கும் இல்லையா, ஏன்னா SP கேரக்டர் இருக்குது. 50% of S character. When S character increases, effective nuclear charge of carbon increases, electronegativity increases, so acidic character இருக்கும். அப்போ H+ கொடுக்கும். அப்போ உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இது போய் H+-ஐ பிக்கப் பண்ணிடும். அப்போ இப்படி இருக்கும். பென்சின் ட்ரிபிள் பாண்ட் C- Na இதான் இது. இதை எடுத்து அலைல் புரோமைடு. அலைல்னா டபுள் பாண்டோட நெக்ஸ்ட் கார்பனில் ஒரு புரோமைடு. இது எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், இது நியூக்ளியோஃபைல். சிம்பிள் SN2 தான்ப்பா அது. கிளியர்? இது நியூக்ளியோஃபைல்ப்பா, இது எலக்ட்ரோஃபைல்ப்பா, சிம்பிள் SN2பா. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? திஸ் ஒன் வில் பி த ப்ராடக்ட். இந்த பாண்ட் லைன்லாம் கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் யாருக்கு நல்லா கிளியராக புரியும்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு நீட் எக்ஸாமுக்காவது படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா அது சூப்பராக புரியும். NCERTயே நல்லா படிச்சிருக்கீங்கன்னா அது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கிளியராக புரியும். சரியா? இப்போ இது வரும் என்ன வரும்? CH2 அடுத்து CH2 வருதுக்கு இது இங்கே அட்டாக் பண்ணுது இல்லையா C. இந்த C CH2 அடுத்து ஒரு டபுள் பாண்ட், CH2 அடுத்து ஒரு டபுள் பாண்ட் இப்படி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெர்குரேஷன் பண்ணுறீங்க. அதான் ஹைட்ரேஷன். Hg2+ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். எது ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? பென்சாயில் அந்த இடத்துல வரும். இதுவும் மெர்குரேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன் அதான் மெர்குரேஷன். இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இங்கே OH வரும், இங்கே OH வரும். அவ்வளோதான். இந்த OH இருக்கு இல்லையா, இது போய் இங்கே ஆட் ஆகும். இது இப்படியே இருக்கும். இப்போ ஈனாலிக் ஃபார்ம் என்ன ஃபார்மாக மாறும்? கீட்டோ ஃபார்ம். இது ஈனால் ஃபார்ம், கீட்டோ ஃபார்ம். தட் இஸ் கால்டு கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசாம். கண்டிப்பாக நடக்கும். எப்போதுமே எந்த ஃபார்ம் மோர் ஸ்டேபிள்? கீட்டோ ஃபார்ம் மோர் ஸ்டேபிள். ஈனால் ஃபார்ம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் வந்தால். இந்த OH போய் அதுக்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுதுன்னா ஈனாலிக் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா அது கீட்டோ ஃபார்மாக கண்டிப்பாக மாறிவிடும். இதில் அன்சாச்சுரேட்டட் கார்பன் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7 8 9, இதுலேயும் 9 இருக்குது. கிளியராக இருக்குது? அது புரியுதா? கிளியர்? இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டு. இது மெர்குரேஷன். இந்த ஹைட்ரேஷனுங்கிறது ட்ரிபிள் பாண்ட்லேயே நடக்கும், டபுள் பாண்ட்லேயே நடக்கும். ட்ரிபிள் பாண்டும் டபுள் பாண்டு இருந்தால் ட்ரிபிள் பாண்டில் தான் ரியாக்ட் ஆகும். இப்போ ஹைட்ரஜனேஷனே நம்ம பண்ணுறோம், ட்ரிபிள் பாண்ட்லேயே ஹைட்ரஜனேஷன் நடக்கும், டபுள் பாண்ட்லேயே நடக்கும். அப்போ ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ரெண்டுமே இருந்தால் ஹைட்ரஜனேஷன் ட்ரிபிள் பாண்டில் நடக்கும். ஏன்னா அதான் மோர் எலக்ட்ரோஃபிலிக்காக இருக்கும். அங்கே தான் நடக்கும், ட்ரிபிள் பாண்டில் தான் நடக்கும். அடுத்து பாருங்கள், இதில் 7 பார்த்தோம், இதில் 9, இதுலேயும் 9 ஹைட்ரஜன் பார்த்தோம். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? ஓகே. இப்போ இதை பாருங்கள், இதில் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் எடுத்து ஓசோனோலைசிஸ் பண்ணுறோம். ஓசோனோலைசிஸ் எதில் பாருக்கு? NCERT. அனைத்துமே NCERTப்பா. ஓசோன், ஜிங்க்கு, வாட்டர். என்ன ஆகும்? பாண்டு பிரேக் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, அவ்வளோதான். கார்பன் கார்பன் டபுள் பாண்டை அழகாக பிரேக் பண்ணும். இந்த ரிங்கில் உள்ள டபுள் பாண்ட் பிரேக் ஆகாது. அது அரோமேட்டிக் ஸ்டேபிள் டபுள் பாண்டா. இதுதான் அதிகமாக இதுதான் பிரேக் ஆகும். அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு O டபுள் பாண்ட் O வந்துடும், இங்கே ஒரு O வந்துடும். அவ்வளோதான். இதை எடுத்து 2 ஈக்குவலன்ட் கிரிக்னாட் ரியாக்ஷன், 2 ஈக்குவலன்ட் கிரிக்னாட் ரியாக்ஷன், CH3Mg Br. Grignard reagent is nothing but nucleophile. Ketone la Grignard reagent போட்டா tertiary alcohol, aldehyde ல போட்டா secondary alcohol, except formaldehyde. Formaldehyde ல மட்டும் Grignard reagent எந்த ஒரு Grignard reagent எடுத்து போட்டாலும் primary, இது secondary, இது formaldehyde கிடையாது. except formaldehyde எது போட்டாலும் secondary, எந்த ketone ல போட்டாலும் tertiary. அப்போ இங்கே போய் அட்டாக் பண்ணும், இது OH மாறும். இதே மெக்கானிசம் தான் கீழே நடக்கும். ஏன்னா 2 ஈக்குவலன்ட் போடணும். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடில் ரியாக்ட் ஆகும், செகண்டாக தான் கீட்டோனில் ரியாக்ட் ஆகும். ஏன்னா ஆல்டிஹைட் மோர் எலக்ட்ரோஃபிலிக், மோர் ரியாக்டிவ் தென் கீட்டோன். சரி, ரைட்டு. அப்போ உங்களுக்கு
டெர்ஷரி ஆல்கஹாலாக மாறிவிடும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெத்தில் வந்துடும். இப்போ இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா H+ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து என்னாகும், புரோட்டனேட் ஆகும், வாட்ரு வெளில போகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும், அப்புறம் டபுள் பாண்டாக மாறும். இங்கேயும் புரோட்டனேட் ஆகும், வாட்ரு வெளில போகும், டபுள் பாண்டாக மாறும். இந்த எலிமினேஷன், இது பேர் E1 எலிமினேஷன் சொல்லுவோம். எலிமினேஷனில் 2 இருக்குப்பா, E2 E1. E2னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆல்கைல் ஹாலைட் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கும், ஆல்கோஹாலிக் வச்சு போட்டு எலிமினேஷன் பண்ணுவோம் இல்லையா, அது பை மாலிகுலர் எலிமினேஷன், SN2 மாதிரி. ஒரு ஆல்கோஹாலை எடுத்து ஆசிட் போட்டானா புரோட்டனேட் ஆகி வாட்ரு வெளில போய் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி எலிமினேஷன் நடக்கும். அது பேர் E1. SN1 SN2 மாதிரி. இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி சப்ஸ்டியூஷன் நடந்தால் SN1, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாமல் சப்ஸ்டியூஷன் நடந்தால் SN2. அது மாதிரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாமல் எலிமினேஷன் நடந்தால் E2, கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி இங்கே எலிமினேஷன் நடக்கும். அப்போ E1 மெக்கானிசம். இதுக்கு பேர் E1 யூனிமாலிகுலர் எலிமினேஷன். புரோட்டனேட்டாகவும் வாட்டர் வெளில, ஏன்னா ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். புரோட்டனேட் ஆச்சுன்னா வாட்டர் வெளில போகும், கார்போகேட்டையான், அப்புறம் எலிமினேஷன் நடக்கும். இந்த பீட்டா ஹைட்ரஜன் போய் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அது மாதிரி இது கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும், பீட்டா ஹைட்ரஜன். அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வில் பி என்னவாக இருக்கும், திஸ் வில் பி அ ஃபைனல் ப்ராடக்ட். இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துடும், இருக்கிற OH எல்லாம் போயிடும் இல்லையா. அப்போ இதில் மொத்தம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது, 7 8 9 10. அப்போ இதில் 10. அப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் கார்பன் ஆட்டம்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டில் அதிகமாக இருக்குது, எஸ்ஸுங்கிற ப்ராடக்டில் அதிகமாக இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் வில் பி அ கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ இது பாருங்கள், எல்லாமே கிரிக்னார்ட் ரியேஜன் NCERTயில் இருக்குது. இது என்னது, HVZ NCERTயில் இருக்குது, கிராஸ் டால்டால் NCERTயில் இருக்குது. இது என்னது, அல்கைனோட ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன் NCERTயில் இருக்குது. எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே ஓசோனோலைசிஸ் NCERTயில் இருக்குது, கிரிக்னார்ட் கான்செப்ட் NCERTயில், E1 மெக்கானிசம் NCERTயில் இருக்குது. நம்ம படிக்கிறோம்ல, ஆல்கோஹால் எடுத்து H2SO4 போடுவோம்ல, ஆசிட் கேட்டலிஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கோஹால் டு ஃபார்ம் அல்கின்னு படிப்போம்ல, NCERTலே படிப்போம்ல. இந்த மெக்கானிசமே போர்டு எக்ஸாமுக்கே கேட்பாங்க அடிக்கடி. ஒரு ஆல்கோஹால் எடுத்து H2SO4 போட்டு அதோட புரோட்டனேட் ஆகி வாட்டர் வெளில போய் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி அல்கீனா மாறுற மெக்கானிசம் 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு CBSE போர்டில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். என்ன நமக்கு சப்ஸ்ட்ரேட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அந்தளவு கிளியராக படிக்கணும். ஓகே, குட். அடுத்து பாருங்கள், the correct reaction sequence that would produce a dicarboxylic acid as a major product. The correct reaction or reactions, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனாக இருக்கலாம், ரியாக்ஷன்ஸ், அதாவது மல்டிபிள் ஆப்ஷனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ NaCN போடுறாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். OH இருக்குது, இங்கே Cl இருக்குது, இல்லை என்ன போடுறாங்க, NaCN SN2 ரியாக்ஷன், பெட்டர் லீவிங் குரூப், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். AgCN போட்டால் ஐசோசயனைட், NaCN போட்டால் இஸ் SN2 ரியாக்ஷன். என்ன வரும், CN வரும். அடுத்து சயனைடு ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். சயனைடு ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் என்னவா மாறும், ஆசிடாக மாறும். சயனைடு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாகவே மாறும். பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் அமைடாக மாறும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் தான். இந்த OH வாட்டர் கொடுத்துருக்காங்க, திரும்ப வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பேசிக் மீடியத்தில் நடக்குது, சால்ட்டாக மாறும். ஆசிட் சால்ட்டாக இருந்து திரும்ப ஆசிடாக மாறிக்கும். எப்போதுமே பேசிக் மீடியம் கொடுத்தாங்கன்னா சால்ட்டாக மாறும், அயானாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது திரும்ப H+ பிக்கப் பண்ணி ஆசிடாக மாறிடும். ஆக மொத்தம் சயனைடு ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் ஆசிட் அமோனியா லிபரேட் ஆகும். 1 மோல்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அமைடோட ஸ்டாப் ஆகிடும். அல்லது பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ்னு கொடுத்தா அமைடோட ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு ப்ராப்பர் மெக்கானிசமே இருக்குது. அப்போ இது டைகார்பாக்சிலிக் ஆசிட் வரல. இதில் மேஜர் ப்ராடக்டில் டைகார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டிருக்காங்க, அப்போ இங்கே வரல, இது கிடையாது. இது நம்ம NCERTலே இருக்கு இல்லையா, குளுக்கோஸ். இதுதான் குளுக்கோஸ், சரியா. இதோட ஃபிஷர் ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக போட்டோம்னா இது குளுக்கோஸாக, நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தா அதை குளுக்கோஸ்ன்னு சொல்லிட முடியாது நம்ம. இது குளுக்கோஸாக இருக்கலாம், மேனோஸாக இருக்கலாம், அல்லோஸாக இருக்கலாம், அல்ட்ரோஸாக இருக்கலாம், கேலக்டோஸாக இருக்கலாம், டாலோஸாக இருக்கலாம், அந்த ஆல்டோ ஹெக்ஸோஸ் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி கொடுத்தா குளுக்கோஸ்னால் 3rd கார்பனில் OH லெஃப்ட்டில் இருக்கும் ஃபிஷர் ஸ்ட்ரக்சரில், மற்றதெல்லாம் ரைட்டில் இருக்கும். அதான் குளுக்கோஸ். நம்ம இந்த குளுக்கோஸாக எடுத்துக்கோமே. இந்த புரோமின் வாட்டரோட ரோல் என்ன, ஆல்டிஹைட் மட்டும் ஆசிடாக மாறும், வேறு எதுவும் மாறாது. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். குளுக்கோனிக் ஆசிட் சொல்லுவோம் அதுக்கு பேர்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அப்போ இதுவும் வராது. கொஸ்டினில் கேட்டது டை கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதை வந்து KOH ஆல்கோஹால் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போனா இது என்ன அர்த்தம்? ஆல்கோஹாலிக் KOHன்னு அர்த்தம். வெறும் KOH கொடுத்தா சப்ஸ்டியூஷன் போயிடும். இங்கே ஆல்கோஹாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்கோஹாலிக் KOH எலிமினேஷன். இந்த பீட்டா ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் எலிமினேஷன். இதான் நான் E2 எலிமினேஷன் சொன்னேன். E2 பை மாலிகுலர் எலிமினேஷன். அப்போ போச்சுன்னா உங்களுக்கு அல்கீன் ஃபார்ம் பண்ணும். இந்த அல்கீனை KMNO4 கொடுக்குறாங்க. KMNO4 இன் அசிடிக் மீடியம். ரொம்ப முக்கியம்ப்பா. இதே KMNO4 அசிடிக் மீடியம்னா அந்த பாண்டு பிரேக் ஆகும். ஓசோனோலைசிஸ் படித்தோம்ல, அதே மாதிரி பிரேக் ஆகி மேலே ஒரு ஆல்டிகேட் கீழே ஒரு ஆல்டிகேட்டாக மாறி இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால ஆசிடாகவே மாறிடும். அப்போ மேலேயும் ஆசிடாக மாறும். இதே ரியாக்ஷன் போய் பாருங்கள். ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இதே எக்ஸாம்பிள் NCERT புக்கில் இருக்குது. சேம் எக்ஸாம்பிள் கிவன் இன் NCERTல இருக்குது. எல்லாமே இருக்குப்பா. சைனடைட் ஹைட்ரோலிசிஸே NCERTல இருக்குது. எது இல்லை இந்த இது NCERTல இருக்குது. இதுவும் NCERT தான். ஆல்கோஹாலிக் KOH போட்டால் எலிமினேஷன். அப்புறம் இது போட்டால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து அல்கலைன் KMNO4 ஒன்று இருக்குது. பேயர்ஸ் ரியேஜன். அது போட்டால் டையாலாக மாறும். இந்த விஷயமும் இருக்குது. ரொம்ப முக்கியம். அல்கலைன் KMNO4 போட்டால் டையாலாக மாறும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சின் டயால்னு சொல்லுவோம். சின்னா சேம் சைடு இருக்கும். இந்த ஓச்சும் இந்த ஓச்சும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஃப்ரண்ட் சைட்னா இதுவும் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைட்னா இதுவும் பேக் சைடு இருக்கும். டயால் தான் ஃபார்ம் பண்ணும். சி த டிஃப்ரென்ஸ். இது அசிடிஃபைடு KMNO4, இது அல்கலைன் KMNO4. அதான் பேயர்ஸ் ரியேஜன். டைல்யூட் அல்கலைன் KMNO4 சொல்லுவோம் பேசிக் மீடியத்தில். அப்போ டயால் கிடைக்கும். அசிடிக் மீடியத்தில் தான் அப்படி ஆல்டிஹைடாக மாதிரி ஃபுல்லாக பிரேக் ஆகும். ஓசோனோலைசிஸ் மாதிரி மேலே ஒரு ஆல்டிஹைட் கீழே ஒரு ஆல்டிஹைடாக மாதிரி நீங்கள் ஓசோனோலைசிஸ் பண்ணால் ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் KMNO4 அசிடிக் மீடியம் போட்டால் ஆசிட் வரைக்கும் போகும். அப்போ இது டைகார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ திஸ் வில் பி ஆன்சர். இது ஒரு ஆன்சர் வருது. இது ரெண்டும் வரல. இது வருதானா இந்த குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் என்ன பண்ணும்? பிரைமரி ஆல்கஹாலை மட்டும் ஆசிடாக மாற்றும். பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆசிடாக மாறும். அவ்வளோதான். அப்போ இது மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வரும். இப்போ இதுவும் ஆன்சராக வராது. இதுவும் ஆன்சராக. இந்த இடத்துல கீட்டோன் இருந்தால் கூட பண்ணாது. இது மட்டும் ஆசிடாக மாறிக்கும். அப்போ இதுவுமே மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அப்போ தேர்ட் ஒன் வில் பி அ கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே NCERTல கொடுத்துருக்காங்க. சரியா? குட். அடுத்து பாருங்கள். த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் given below the correct statements is R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. KMNO4க்கு நிறைய ரோல் இருக்குப்பா. நிறைய ரோல் இருக்குது KMNO4க்கு. என்ன பண்ணும்? ஏற்கனவே சொன்னேன். அல்கீன் இருந்தால் அசிடிஃபைட் KMNO4 ஆசிட் வரைக்கும் கொண்டு போயிடும். அல்கீனை பிரேக் பண்ணி ஆல்டிஹைடாக மாற்றி ஆசிடாக கொண்டு போயிடும். அதே பேயர்ஸ் ரியேஜன் டைல்யூட் அல்கலைன் KMNO4 போட்டால் டையாலாக மாற்றும். பென்சிலிக் ஹைட்ரஜன் இருந்தால் ஆசிடாக மாற்றி விட்ரும். இப்போ டொலுவின் எடுத்து KMNO4 போட்டால் பென்சோயிக் ஆசிட். இப்போ 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஆர்த்தோசைலின்னு சொல்லுவோம். ஆர்த்தோசைலின்னா டொலுவின் பக்கத்திலே இன்னொரு மெத்தில் இருக்கும். அப்போ அது டைகார்பாக்சிலிக் ஆசிடாக எங்கே எது இருந்தாலும் ஆசிடாக மாற்றும். பென்சிலிக் ஹைட்ரஜன் இருந்தால். இப்போ இது என்ன மாற்றும்? பென்சோயிக் ஆசிட் இருந்தால் பென்சிலிக் ஹைட்ரஜன் இருக்குது. இதை எடுத்து போட்டு KMNO4 போட்டால் என்ன மாற்றும்? இந்த பென்சிலிக் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது. பென்சினோட நெக்ஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் தான் பென்சிலிக் ஹைட்ரஜன். அப்போ இதையும் ஆசிடாக மாற்றிடும். இப்போ இதில் KMNO4 என்ன நடக்கும்? இதில் ரியாக்ஷனே நடக்காது. KMNO4 அதான் பென்சினோட நெக்ஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் தான் ஆசிடாக. இதில் ஹைட்ரஜனே இல்லை. அப்போ ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அப்போ இந்த KMNO4ஓட முக்கியமான ரோல் இங்கே பாருங்கள். பென்சிலிக் ஹைட்ரஜன் இருக்குது, ஆசிடாக மாற்றிடும். இங்கேயும் பாருங்கள் ஆசிடாக. அப்போ உங்களுக்கு டைகார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இதான் கிடைக்கும். ஓகே. கன்ஃபார்மாக இதான் கிடைக்கும். கிளியர்? ஓகே குட். இந்த ரியாக்ஷன் அப்படியே NCERTல இருக்குது. சரியா? இது இருக்காது. இது வந்து NCERT கான்செப்ட் இருக்குது. டொலுவினுக்கு இருக்கும், மற்றதுக்கெல்லாம் இருக்கும். சரியா? இதுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கேயும் பென்சிலிக் ஹைட்ரஜன் இங்கே. அப்போ இங்கேயும் ஆசிடாக மாறும், இங்கேயும் ஆசிடாக மாறும். அடுத்து அமோனியா போடுறாங்க. இது அப்படியே புக்கில் இருக்குது. NCERT புக்கிலே இருக்குது இந்த ரியாக்ஷன். கார்பாக்சிலிக் ஆசிட்டில் பாருங்கள் இது இருக்கும். அமோனியா போட்டு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு நியூக்ளியோஃபைல், இது என்னது எலக்ட்ரோஃபைல். அப்போ வாட்டர் ரிமூவ் ஆகும். இங்கே H2, இங்கே ஒரு O.
கிளியராக இந்த ஹச்சும் இந்த ஓஹச்சும் போயிடும், வாட்டராக போயிடும். அப்போ அமைடு கீழே அது மாதிரி போகும், கீழே அது மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இதுக்கு பேர் தாலிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னது? தாலிக் ஆசிட். இதுக்கு பேர் தாலமைடு. தாலமைடு கிடைக்கும். அப்படியே புக்கில் இருக்குப்பா அது தாலமைடு. இது எப்படின்னு தெரியுதா? ஸோ இது நியூக்ளியோஃபைல், இது என்னது? எலக்ட்ரோஃபைல். இது போய் இங்கே ஆட் ஆகும், இது வெளில போகும், வாட்டராக வெளில போகும். அது மாதிரி இங்கேயும் நடக்கும், தாலமைடு வரும். கிளியர்? இதான் வந்து எக்ஸு, இதான் எக்ஸு. தாலமைடை ஸ்ட்ராங் ஹீட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஹீட், எஸ்ஹெச்னா ஸ்ட்ராங் ஹீட்டு. ஸ்ட்ராங் ஹீட்டு என்ன ஆகும்? இது எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். ரிங் க்ளோஸ் ஆகும் எப்போதுமே பக்கத்தில். இது வந்து மெட்டாவில் இருந்தால் ரிங் க்ளோஸ் ஆகாது. ரிங் க்ளோஸ் ஆகணும்னா ஆர்த்தோவில் இருக்கணும். இதே அமைடு இந்த இடத்துல இருந்தால் வாய்ப்பே இல்லை. என்ன தான் ஹீட் பண்ணால் ரிங் க்ளோஸ் ஆகாது. இது இப்படி நியூக்ளியோஃபைல் ரிங் க்ளோஸ் ஆகி அமோனியா லிபரேட் ஆகும். புரியுதா? இது நியூக்ளியோஃபைல் லோன் பேர் இருக்குது, இது எலக்ட்ரோஃபைல். இது ரெண்டு இப்படி ஜாயிண்ட் ஆகும். இது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், H+ ரிலீஸ் பண்ணிடும், இது NH2 போயிடும், அமோனியா போயிடும். அப்போ உங்களுக்கு இப்படி ரிங் க்ளோஸ் ஆகும். கிளியர்? இதுக்கு பேர் தாலிமைடு. நம்ம கேப்ரியல் தாலிமைடில் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். அது ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேர் தான் தாலிமைடு. இந்த ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? NCERTயில் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் NCERTயில் இருக்குது. இது மட்டும் நம்ம பென்சிலிக் ஹைட்ரஜன் கார்பாக்சிலிக் ஆசிடில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடில் படிப்போம். இந்த மாதிரியான இங்கேயும் இருக்கிறதுனால, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அப்படி மாறும். ஓகே, தாலிமைடு. இதுக்கு பேர் தாலமைடு, இதுக்கு பேர் தாலிமைடு. தாலிமைடு, இது பேர் தாலமைடு. தாலமைடு, இதுக்கு பேர் தாலிமைடு. நவ் வாட் ஹேப்பன்? KOH போகிறோம், ஆல்கோஹாலிக் KOH. எத்தனாலிக் KOH? பேஸ். இது அசிடிக் புரோட்டான். சரியா? இது Nல H இருக்கு இல்லையா? அப்போ இந்த OH- போயிட்டு இந்த H+ பிக்கப் பண்ணும். அப்போ உங்களுக்கு பொட்டாசியம் தாலிமைடு N- K+. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ப்பா. இது பேஸு, இது ஆசிடு, வேறு ஒன்றும் இல்லை. அசிடிக் புரோட்டான். இதுவும் விட்ராயிங் குரூப், இதுவும் விட்ராயிங் குரூப். இந்த புரோட்டான் அசிடிக். அப்போ இந்த பேஸ் போய் இந்த H+ பிக்கப் பண்ணிடும். அப்போ பொட்டாசியம் தாலிமைடு. அதை எடுத்து RBr போடுறோம். RBr சிம்பிள் SN2. இந்த மைனஸ் போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணும். Br இஸ் பெட்டர் லீவிங் குரூப். அப்போ N ஆல்கைல். கண்டிப்பாக அந்த R வந்து என்னவாக இருக்காது? அரோமேட்டிக்காக இருக்காது. ஏன்? அரோமேட்டிக் ஹாலைடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேப்ரியல் தாலிமைட் போகாது. அனிலின் cannot be preparedனு படிச்சிருக்கோம்ல. இந்த இடத்துல குளோரோபென்சீன் எடுத்தால் தானே அனிலின் கிடைக்கும், இது ஹைட்ரோலிசிஸ் பண்ணால். புரியுதா? ஸோ அப்போ வந்து இது கண்டிப்பாக அரோமேட்டிக் ஹாலைடாக இருக்காது. ஏன்னா அரோமேட்டிக் ஹாலைடு வந்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் போகாது. 4 ரீசன் படிச்சிருக்கோம். ரெசனன்ஸ், ஹைப்ரிடைசேஷன், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், ஃபினைல் கார்போகேட்டியான் அன்ஸ்டேபிள், அதெல்லாம் படிச்சிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? RBr. இதான் Y. இதை எடுத்து NaOH போடுறாங்க. NaOHனா ஆக்வஸ் NaOH தான். அப்போ இங்கே H, இங்கே OH, H, OH. NaOH மீன்ஸ் ஆக்வஸ், வாட்டர் கலந்த NaOH. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா RNH2 ப்ளஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்டும் இந்த RNH2 கிடைக்குது. அதை தான் இசட்னு வச்சுருக்காங்க. தான் இசட். இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட் யார்? தாலிக் ஆசிட். தாலிக் ஆசிட் ப்ளஸ் பிரைமரி அமீன், இதுதான் ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் வந்து தாலிக் ஆசிட். இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே எடுத்தோம் இல்லையா? இந்த தாலிக் ஆசிடு ப்ளஸ் இந்த பிரைமரி அமீன் இதுதான் கிடைக்கும். கிளியரா? அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னன்றது பார்த்துருவோம். எக்ஸ் யார்? எக்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா KMnO4 அமோனியா போட்டு ஹீட் பண்ணால் எக்ஸ். எக்ஸ் இஸ் வாட்? தாலமைடு. இதுதான் எக்ஸ், தாலமைடு. Y is what? This one will be a Y. N alkyl R. Rங்கிறது கண்டிப்பாக அரோமேட்டிக்காக இருக்காது, அலிஃபேட்டிக் தான் கன்ஃபார்மாக. அரோமேட்டிக் காம்பவுண்ட் இஸ் நத்திங் பட் தாலிக் ஆசிட்.
அல்லது அதோட சால்ட்டு பேசிக் மீடியனால் தாலிக்கு ஆசிடாக இருக்கலாம் அல்லது சால்ட்டாக மாறிக்கும். ஆசிட் எப்போதுமே பேசிக் மீடியத்தில் சால்ட்டாக மாறிக்கும். இசட் இஸ் நத்திங் பட் ப்ரைமரி அமீன், பட் திஸ் கண்டிப்பாக வில் நாட் பி இருக்காது. என்னவா இருக்காது? அரோமேட்டிக் அமீனா, அனிலினா இருக்காது. கண்டிப்பாக அது அரோமேட்டிக் அமீனா இருக்காது. சரி, ரைட், குட். இப்போ இதில் இந்த கொடுத்துருக்க இந்த எக்ஸு ஒய் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இசட்டில் எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். எக்ஸில் ஆக்சிஜன் இருக்குது, ஒய்லையும் ஆக்சிஜன் இருக்குது, கரெக்டு தான். ஒய் ஆன் ஹீட்டிங் வித் குளோரோஃபார்ம் அண்ட் KOH gives isocyanide. ஒய் நோ. குளோரோஃபார்ம் KOH போட்டு ஐசோசைனைட் வரணும்னா அது என்ன டெஸ்ட்டு? கார்பலமின் டெஸ்ட்டு. கார்பலமின் டெஸ்ட்டு ஆன்சர் பண்ணணுன்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ப்ரைமரி அமைன் இருக்கணும். இங்கே எங்கே இருக்குது? ப்ரைமரி அமைனே இல்லையே, வாய்ப்பே இல்லை. அப்போ இது ஆன்சர் பண்ணாது, தப்பு. இசட் ரியாக்ட் வித் ஹின்ஸ்பெர்க் ரியேஜன். இசட் யார்? ப்ரைமரி அமீன். ஆமாம், ஹின்ஸ்பெர்க் ரியேஜன் ப்ரைமரி அமீன் ரியாக்ட் ஆகும், கரெக்டு. ப்ரைமரி அமீன் வந்து ஹின்ஸ்பெர்க் ரியேஜனில் ரியாக்ட் ஆகும். செகண்டரி அமீனும் ஹின்ஸ்பெர்க்கில் ரியாக்ட் ஆகும். டெர்ஷரி தான் ஹின்ஸ்பெர்க்கில் ரியாக்ட் ஆகாது. புரியுதா? இது வந்து ப்ரைமரி அமீனாக இருக்கணும், அது இல்லவே இல்லை. இது என்னவாக இருக்கலாம்? ப்ரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம். ப்ரைமரியாக இருக்குது. இசட் வந்து ப்ரைமரி அமீன் தான். ஓகே, இசட் இஸ் அன் அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன். இசட் இஸ் அன் நோ. இசட் நான் தான் சொன்னேன், இசட் வந்து அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன். ஏன்னா இந்த இடத்துல இந்த RXBR எடுக்கிறல்ல, இந்த R இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அரோமேட்டிக் அமீன் கிடைக்கும். பட் இப்படி எடுத்தால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. இது வந்து மெத்திலா எத்திலா ப்ரொப்பைலாக இருந்தால் நடக்கும். கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இது போய் இப்படி அட்டாக் பண்ணி ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா அரோமேட்டிக் ஹாலைடு வந்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் போகாது. அப்போ அரோமேட்டிக் அமீன் நம்ம படிக்கணும்ல, கேப்ரியல் தாலிமைடில் கண்டிப்பாக வந்து அரோமேட்டிக் அமீனே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ப்ரைமரி அமீன் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், செகண்டரி டெர்ஷரி பண்ண முடியாது. அந்த ப்ரைமரி அமீனில் அரோமேட்டிக் அமீன் நெவர் ப்ரிப்பேர்னு படிச்சிருக்கோம் இல்லையா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். குட். அப்போ எந்தெந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது? கரெக்ட். எந்தெந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து 1 கரெக்டு 3 கரெக்டு. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபுல் ஆர்கானிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இது பாருங்கள், ஒரு எஸ்டர் கொடுத்துருக்காங்க, சைக்ளிக் எஸ்டர். இதை எடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுறாங்க. இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைடு அட்டாச் ஆகிருக்கு. இந்த பென்சாயில் குரூப் CH2னா பென்சாயில், ஃப்ரண்ட் சைடு கனெக்ட் ஆகி, ரைட், ஓகே. இதை அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுக்குறாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எஸ்டரில் ரியாக்ட் ஆகும். சோடியம் போரோஹைட்ரேட் தான் எஸ்டரில் ரியாக்ட் ஆகாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கண்டிப்பாக எஸ்டரில் ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? H- கொடுக்கும். இது எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், இஸ் எ பெட்டர் லீவிங் குரூப். பட் லீவ் ஆனால் அதிலே தான் இருக்கும், ரிங்காக இருக்குல்ல, இப்படி இப்படி வந்துடும் இந்த எலக்ட்ரான், இது ஆல்டிஹைடாக மாறிடும். ரைட், இப்படி வரும். ஏன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இஸ் அ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், மோர் ரியாக்டிவ் ரியேஜன். அப்போ உங்களுக்கு இது O- மாறிடும். CH2 O-. இங்கே வந்து உங்களுக்கு பென்சாயில் குரூப் இருக்கும். இப்போ திரும்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுறோம், இட் ப்ரொடியூஸ் அகெயின் H-. ஸோ உங்களுக்கு ஆல்கஹாலாக மாறும். ஆமாம், இங்கே H இருக்கு இல்லையா, ஆல்டிஹைடை லித்தியம் போட்டால் ப்ரைமரி ஆல்கஹால் தானே, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இங்கே ஒரு ஃபினைல் குரூப், இங்கே O- OH மாறிடும். ஆமாம், O- H+ போட்டால் OH மாறிடும். O- OH சால்ட்டு தானே. ஓகே, அப்போ இது வந்து பாருங்கள், இது யார்? P. Pயை எடுத்து ஜோன்ஸ் ரியேஜன், CrO3 H2SO4 இஸ் அ ஜோன்ஸ் ரியேஜன். ப்ரைமரி ஆல்கஹால் என்ன மாற்றும்? ஆசிடாக மாற்றும்.
Jones reagent that convert primary alcohol into carboxylic acid. இங்கே உங்களுக்கு ஃபினைல் CH2 அப்படியே இருக்கும். ரைட், இது வந்து Q. Qவை எடுத்து சோடா லைம் NaOH CaO போட்டு ஹீட் பண்ணுறோம். CO2 வெளில போயிடும், இங்கேயும் CO2 வெளில போயிடும். சோடா லைம் இஸ் அ டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். அப்போ CO2 வெளில போயிடும், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 இருக்கும். அப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். CO2 ரிமூவ் ஆகிடுச்சு, இங்கே ஒரு CO2 அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபைனலாக வரும். இது PQ, இது வந்து R. அதே மாதிரி உங்களுக்கு இதை எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட், எது Pயை எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம், H2SO4. நான் தான் சொன்னேன், ஒரு ஆல்கோஹாலில் H2SO4 போட்டால் E1 மெக்கானிசம் நடக்கும். புரோட்டனேட்டாகவும் வாட்டர் வெளில போகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும், தென் எலிமினேஷன் நடக்கும். அப்போ ப்ராடக்ட் ஷுட் பி அல்கீன் வரப்போகுது. அப்போ அல்கீன் கண்டிப்பாக ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா அது வாட்டர் வெளில போகும், அடுத்து பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி உங்களுக்கு அல்கீன் ப்ராடக்டாக கண்டிப்பாக வரும். அல்கீன் கண்டிப்பாக நிறையா பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வரும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும், ஷிஃப்ட் நடக்கும், ஏன்னா ப்ரைமரி செகண்டரியாக மாறும். அப்புறம் பென்சைல் கார்போகேட்டையான்லாம் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வரும். சான்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா, ஷிஃப்ட் நடக்கும் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஆனால் அல்கீன் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸாக வரும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவோம். P இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். P வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். நோ, இது கைரல் கிடையாது, இது கைரல் கிடையாது. மேலே கீழே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். CH2CH2OH கைரல் கிடையாது. அப்போ இது தப்பு. கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். P இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ்ன்றது தப்பு. நல்லாவே தெரியுது, இது கைரல் கிடையாது, இதுவும் கைரல் கிடையாது. 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இது வேறு இது வேறு, ரைட்டு. பட் இது ரெண்டும் சேம் தானே? கிடையாது. எஸ் கிவ்ஸ் பேயர்ஸ் டெஸ்ட். எஸ் இதுதான் எஸ். நம்ம அல்கீன் வந்து பேயர்ஸ் டெஸ்ட்டு கொடுக்கும். பேயர்ஸ் டெஸ்ட், பேயர்ஸ் ரியேஜன் அப்படின்னா புரோமின் வாட்டர் இருக்கு இல்லையா, சாரி பேயர்ஸ் டெஸ்ட்னால் இது டைல்யூட் அல்கலைன் KMnO4 டயால் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அல்கீன் இருக்கணும். பேயர்ஸ் டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். எது? எஸ்ஸு. அப்போ அது கரெக்டு தான். ஏன்னா அல்கீனில் ப்ராடக்ட் வந்து அல்கீன், ஏன்னா அது வாட்டர் வெளில போனால் டபுள் பாண்டாக மாறும்னு சொல்லியிருக்கேன்ல. அடுத்து Q gives effervescence with sodium bicarbonate. சோடியம் பைகார்பனேட் கூட எஃபர்வசன்ஸ் ஆகணும்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கணும், சல்ஃபோனிக் ஆசிடாக இருக்கணும், ஸ்ட்ராங்கர் ஆசிட் இருக்கணும். ஈவன் பிக்ரிக் ஆசிட் கூட சோடியம் பைகார்பனேட் கூட எஃபர்வசன்ஸ் கொடுக்கும். எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும், ஆல்கஹால் கொடுக்காது, ஃபீனால் கொடுக்காது. பிக்ரிக் ஆசிட் ஏன் கொடுக்குதுன்னா 3 NO2 குரூப் அசிடிக் கேரக்டர் அதிகமாகும். சல்ஃபோனிக் ஆசிட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடை விட ஸ்ட்ராங்கர் ஆசிட், ஏன்னா 2 S டபுள் பாண்டும் இருக்கும், வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். எந்த அளவு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருக்கும் சோடியம் பைகார்பனேட் கூட எஃபர்வசன்ஸ் கொடுக்கும். அப்போ Q gives எஃபர்வசன்ஸ்னால் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கணும். இந்த இருக்குது கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தாவே எஃபர்வசன்ஸ் கொடுத்துரும். எஃபர்வசன்ஸ்னால் CO2 அப்படியே பொங்கிட்டு வரும், அது ஆன்சர் வந்துடும். அப்போ செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. ஆர் இஸ் அன் அல்கைன். ஆர் இதுதான் ஆறு. ஆறுங்கிறது அல்கைன் கிடையாது, அல்கேன். ஆறுங்கிறது அல்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் அண்டு தேர்ட் ஆப்ஷன், இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1